தஞ்சாவூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. அது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கழக உடன்பிறப்புகள் அவரை அரெஸ்ட் பண்றாங்கன்றதுக்காக அவரை நேரடியாக காண வந்திருக்காங்க. அப்படி பார்க்க வந்த கழக தொண்டர்களை போலீசார் கடும் லட்டி சார்ஜஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதுல இன்னைக்கு 2 பேர் ரொம்ப அடிபட்டு, ஒருத்தருக்கு மூக்குல ஃப்ராக்சர் ஆயிருக்கு, ஒருத்தருக்கு உடம்பு ஃபுல்லாவே பிளட் கிளாட் ஆயிருக்கு. இப்படி கழக உடன்பிறப்புகள், கட்சிக்காக உழைத்தவர்கள், பொதுமக்கள் இப்படி எதுவுமே இல்லாம லட்டி சார்ஜ் எடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க என்ன தீவிரவாதம் பண்ணாங்களா, இல்ல வேற ஏதாவது பண்ணாங்களா? இப்படி லட்டி சார்ஜ் எடுத்து ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த அளவுக்கு போலீசார்கள் பொதுமக்களிலும் கட்சிக்காரர் மத்தியிலும் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முற்றிலுமாக இது அராஜக அரசியலாக தான் பார்க்கப்படுகிறது. ஜனநாயகம் அப்படின்னு சொல்றாங்க. இன்றைக்கு ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாத நிலையில தான் இருக்காங்க. ஜனநாயக படத்துக்கு போய் தியேட்டர்ல உட்கார்ந்து அழுகுறாங்க. ஆனா இப்படி ஒரு நபருக்கு ரத்தம் வரக்கூடிய அளவிற்கு அடிக்கக்கூடியதுதான் ஜனநாயகமா? போலீசார்கள் உங்கள் கைப்பிடியில் இருந்தா என்ன வேணும்னா நீங்க பண்ணலாமா? இதெல்லாம் கண்டிப்பாக இது எல்லாத்துக்குமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் பதில் அளிக்க தான் வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் இதுக்கெல்லாம் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. லீகலா என்ன ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியுமோ அதன் வகையில அனைத்துமே நடவடிக்கை. 12 மணி